ஹாய்ங்க, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நகை வாங்குறது லாபமா நஷ்டமா அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு அவ்வளோ பெருசாக நகை வாங்கியெல்லாம் இது இல்லை. நான் வாங்கினதுல லாபமா நஷ்டமான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக இதுக்கு முன்னே ஒரு பழைய தோடு வச்சுருந்தேன். அது எப்படி வாங்கினேன்னா, நான் ஒர்க் போகிறப்ப அது நான் வாங்கினது. ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு கோல்டு வாங்கணும்னு சொல்லிட்டு. பிள்ளைங்க எல்லாமே ஒர்க் பண்ணி கோல்டு வாங்குவாங்க, நான் வீட்டுக்கு பணம் போட்டு விடுவேன். எனக்கும் ஆசையாக எனக்கு இது மாதிரி கோல்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் என்னென்னா அச்சத்தீதியப்போ எல்லாருமே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, பெரிய அண்ணங்க, அக்காங்க எல்லாருமே போய் கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு 2 மாதம் அந்த கோல்டுக்கு அமௌண்ட் சேர்த்து வச்சுருந்தேன். சேர்த்து வச்சு எப்படின்னா ஒரு 32,000 ரூபா கிட்ட. 4 கிராமுக்கு ஒரு 10 மில்லி கம்மிங்க அந்த கோல்டு எடுத்திருந்தேன் நான். எனக்கும் பிடிச்சிருந்துச்சி, பரவாயில்லையே நம்ம முதல்ல சம்பாரிச்சு ஒரு கோல்டு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைங்க. ஆனால் அந்த ஆசை ரொம்ப நாளில் நிறைவேறல. ஏன்னா வாங்கி 1 மாதத்துலேயே இங்கே டிசைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த சைடு ஒரு 2 கல்லும், இந்த சைடு ஒரு 3 கல்லும் வாங்கி ஒரு 3 மாதத்துல எல்லாமே விழுந்துருச்சுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வச்சு நகை வாங்கணுமே, இப்படி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சுங்க. வாங்கி 3 மாதம் கூட ஆகலை, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. சரி, என்ன பண்ணுறது, நம்ம கஷ்டப்பட்டு வாங்கியாச்சு, போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இது என்ன பழசா, இவ்வளோ சீக்கிரத்தில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாயிடுச்சுங்க. சரி, என்னடா இது வாங்கி 1 வருஷம் கூட ஆகலை, 1 வருஷம் ஆகி கீழே விழுந்துருந்தா கூட ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேங்க. இப்போ தான் ரீசெண்டாக நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த கோல்டு நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டு சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி கடையில் கொடுக்க போனேங்க. அப்போ கடையில் கொடுக்குறப்ப நான் 32,000 ரூபாய்க்கு எடுத்த அந்த நகை 52,000 ரூபா வந்துச்சுங்க. அதில் இந்த அழுக்கு இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த நகை கடையில் வாங்கிக்குவாங்க போல். அந்த அழுக்கு எடுக்கிறது தனியாக ஒரு கடையில் 50 ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. 52,000 ரூபா பழைய நகை. இது அது இது 3 கிராம் 160 மில்லி. ஓகேங்களா, 160 மில்லி. அது எப்படின்னா 4 கிராம், அரை பவுனுக்கு 20 மில்லி கம்மி. ஏன்னா நான் 10 மில்லி 4 கிராம் 10 மில்லி கம்மியாக தான் எடுத்தேன். ஆனால் தொலைஞ்சது இதெல்லாம் சேர்த்து 3 புள்ளி அரை பவுனுக்கு 20 மில்லி கம்மி, அவ்வளோதான். சரி, இந்த 3 கிராம் 160 மில்லியில் அந்த 52,000 ரூபா மைனஸ் பண்ணால் எங்களுக்கு கையில் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 1,430 ரூபா தான் கொடுத்தாங்க. ஏன்னா இவ்வளோ 4 கிராமுக்கு 20 மில்லி தான் கம்மி. இது 3 கிராம் 160 மில்லிக்கு தான் எடுத்தோம். 1,300 ரூபா தான் கையில் கொடுத்தாங்க. அப்போ கேட்டால் அவங்க இதுக்கு ஜிஎஸ்டி, அப்புறம் செய்கூலி சேதாரம் இதெல்லாம் போக இந்த அமௌண்ட்டுக்கு இந்த நகை இவ்வளோ தான் வரும், மிச்சம் 1,400 300 தான் உங்கள் கையில் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. எனக்கே ஒரு மாதிரி சாக்காயிடுச்சு. என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எடுத்தோம், இவ்வளோ தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பேசாமல் நம்ம நகை எடுக்கிறதுக்கு ஒரு நிலம் ஏதோ ஒன்று வாங்கி போட்டாங்கன்னா நம்மளுக்கூட யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நகை எடுக்கிறது இவ்வளோ லாபம் நஷ்டமாக இருக்குது. நம்ம எடுக்கிறப்பவும் செய்கூலி சேதாரம் கொடுத்து தான் எடுக்கிறோம், வாங்குறப்பவும் செய்கூலி சேதாரம் கொடுத்து தான் வாங்குகிறோம். அப்போ இதில் யாருக்கு லாபம்? நம்மளுக்கு ஒரு லாபமே கிடையாது. அப்போ நகை கடைக்காரங்களுக்கு தான் லாபமே. ஏன்னா அன்னன்னைக்கு ரேட் அதிகமாகும், அன்னன்னைக்கு ரேட் கம்மியாகும். நாங்கள் எடுக்க போன டைம் எவ்வளோன்னா 1 கிராம் 13,470 ரூபா போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, 4 கிராமுக்கு 20 மில்லி கம்மி. ஓகேங்களா, இது அதை கொடுத்துட்டு இது 3 கிராம் 160 மில்லிக்கு இந்த தோடு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒர்த்து இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சுங்க. ஸோ என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து இப்படிலாம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அடுத்த டைம் நகை எல்லாத்துக்குமே தேவை முக்கியமாக நகை தாங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து காட்டு வேலை அந்த வேலைன்னு பார்த்து சேர்த்து நகை எடுக்க போகிறப்ப செய்கூலி சேதாரம் அது இதுன்னு போட்டு நம்ம தலையிலே போட்டு இது பண்ணி எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தீங்களா. எனக்கே ஒரு நிமிஷம் அவ்வளோ ஷாக்காயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ நம்மளோட இன்னும் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் எவ்வளோ எய்ம் இருக்கும், நகை எடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வர வேண்டியது. நகை எடுக்கிறதுக்கே நம்ம பாதி வருஷத்தை நம்ம கடந்து போகணும் போல. உங்களுக்கு சொல்லுங்கள், நகை வாங்குறது வந்து லாபமா நஷ்டமானு சொல்லிட்டு சொல்லுங்கள், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்கத்தோடு பார்த்தீங்களா, நான் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப பிள்ளைங்கள ஒரு 10 பேர் சேர்ந்து சீட்டு போடலாம், மாதம் மாதம் 1000 ரூபா போடலாம், யாருக்கு உழுவுதோ அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நானும் சீட்டு கட்டியிருந்தேங்க. சீட்டு கட்டிட்டு அப்புறம் எனக்கும் ஒரு டைம் ஒரு 10 மாதம் சீட்டு ஒரு 8ஆம் மாதமோ 7ஆம் மாதமோ என்னமோ விழுந்துச்சு. அந்த நகை வச்சு நான் போய் நம்ம மேக்காது குத்தியிருந்தேன், நான் ஏற்கனவே குத்தியிருந்தேன். அது வந்து கவரிங் தோடு தான் போட்டிருந்தேன். சரி அதுக்கு போய் நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு தோடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிராமில், டிசைனே நல்லா இல்லை, 1 கிராமுக்கு காசு இருந்துச்சு ஆனால் டிசைனே நல்லா இல்லை, 1/2 கிராமில் இருந்தது நல்லா இருந்துச்சு. சரி இதே வாங்கிட்டு அடுத்த டைம் பெருசாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேங்க. நீங்களும் இது மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப காசு பிள்ளைங்களோட சேர்ந்து சீட்டு போட்டு இது மாதிரி நகை வாங்கியிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.